ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ வந்து அரை பங்கு நான் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. 1/4 பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இந்த காப்படியில் தான் அளந்திருக்கேன். ஒரு காப்படி இருக்குது. இதில் வந்து நீங்கள் 3 காப்படி தண்ணி வைக்கணும். 3 காப்படி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இதில் விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போது அந்த விசில் வர வரைக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம். நெய் வந்து 50, ஆயில் 50 போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு 6 முந்திரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகு நீங்கள் வந்து முழுசாக போடாமல் இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டிங்கன்னா மிளகா இருந்தால் ஒன்று எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி எடுத்து வைக்காமல் இது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்து வந்துருச்சு. 3 விசில் தான் வச்சேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தாளித்ததை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.